ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி கடலை மிட்டாய் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடலை மிட்டாய் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். எனக்குமே கூட ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. ஸோ வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு 2 rupees 1 rupee கூட வந்துட்டு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு 5 rupees சம்திங் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த கடலை மிட்டாய் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த கடலை மிட்டாயை ஹோம்மேட் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம எவ்வளோ சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கடலை மிட்டாய் செய்யறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்க்கடலையை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ வந்துட்டு வேர்க்கடலையை இப்போ நம்ம வறுக்கலாம். வாங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் தேவையான அளவு வேர்க்கடலையை கொட்டி சிம்லேயே வச்சு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 2 பேருக்கு மட்டும் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். மீன் தான் நான் வச்சுப்பேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை நீங்கள் நிறைய வந்துட்டு கடலை மிட்டாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேர்க்கடலை பாகுக்கு நிறைய வெல்லத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வேர்க்கடலை லைட்டாக நல்லாவே கலர் மாறிக்கிட்டே வருது. இதே மாதிரி சிம்லேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்த இந்த வேர்க்கடலையை எடுத்து ஒரு அகலமான தட்டா இல்லை வேறு ஏதாவது பாத்திரமாக இருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு அகலமான பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வேர்க்கடலை ஆறிடும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வானலில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலையே தோல் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லாவே கொதிச்சிடுச்சு. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றினேன். இப்போ இது கூட நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க அளவெடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற இந்த வெல்லம் எல்லாமே தீ அதிகமாக வைக்க வைக்க நம்ம வந்து நார்மலாக அது வந்துட்டு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெல்லப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொதிக்கும் பொழுது தழுவி விட்டுக்கிட்டே இருந்துருங்க. இந்த மாதிரி கை விடாமல் தழுவி விட்டுக்கோங்க. கலர் வந்துட்டு நல்லா மாறிடுச்சு. அந்த வெல்லம் வந்து கட்டி கட்டியாக இருந்தது எல்லாமே நமக்கு உடஞ்சி இப்போ தண்ணியான பாகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பாகு வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம பாகுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் எடுத்து இந்த பிளேட்டில் இருக்க தண்ணிக்குள்ளே இருக்கிற பாகு எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ பார்க்கலாம் கரெக்டான பதத்துக்கு இருக்கா அப்படின்னு. ஆமாம், கரெக்டான பதத்துக்கு தான் இருக்குது. பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லையா கம்பி மாதிரி வரணும். ஒன்று அப்படி வரணும் நீட்டாக, இல்லை இப்படி வரணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்படியே வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீயிலே வந்துட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை கொட்டி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு தழுவி விட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பீஸ் போட்டுடணும். ஏன்னா சுட சுட இருக்கும்போது தான் வந்துட்டு இதை பண்ணணும். ஏன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். இப்போ நல்லா வந்துட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சுட சுட இந்த மாதிரி இருக்கும்போதே பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். பிளேட்டில் வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் மாற்றக்கூடாது. உங்ககிட்ட நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய் தான் பெஸ்ட்டு. ஸோ வந்துட்டு நெய்யை நல்லா இந்த மாதிரி அந்த பிளேட்டில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு கொட்ட போகிறீங்களோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கடலை மிட்டாயை இதில் கொட்டிடலாம். நம்ம கொட்டி இந்த மாதிரி வந்துட்டு அழகாக கரண்டிலே இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக பரவலாக ரெடி பண்ணிடலாம். இல்லை என்கிட்ட வந்துட்டு பூரிக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த தேய்ப்பாங்கள்ல, ஸோ அந்த கட்டை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இந்த கரண்டியே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா வேர்க்கடலை அந்த பாகுலாம், ஸோ அதையும் சேர்த்து நான் நல்லா பண்ணிவிட்டு அதிலே போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுடுறேன். அந்த பிளேட் ரவுண்டுக்கு வந்துட்டு அழகாக நான் தட்டிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பிளேட்லேயே பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி
நல்லா தட்டி விட்டுட்டு பாகு இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து மேலே ஊற்றுங்க. பாருங்கள் கம்பி மாதிரி நீட்டாக வருது. இந்த பதம் தான் வந்துட்டு கரெக்டான பதம். சூட்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நைஃப் எடுத்து பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடினோடனே நம்ம வந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி குட்டி பீஸாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நைஃப்பில் வந்துட்டு ஷேப்ஸை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆற விட்டு எடுத்தோம் அப்படின்னா என்னோட ஸ்டைலில் கடலை மிட்டாய் ரெடி, அதாவது பர்பி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்பவும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.